வேடனும் புறாவும். காட்டில் வேட்டையாடிய வேடன் ஒருவன் ஒரு பெண் புறாவைப் பிடித்து தன் கூண்டில் அடைத்து அதைத் தூக்கிக் கொண்டு ஒரு மரத்தடிக்கு வந்தான். அந்த மரத்திலிருந்த ஆண் புறா ஒன்று வேடன் பிடித்து கொண்டிருக்கும் பெண் புறாதான் தன் ஜோடிப்புறா என்பதை தெரிந்து கொண்டது. உடனே தன் ஜோடிப்புறாவை மீட்டெடுக்கும் பொருட்டு, ஐயா வேடரே, உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்கிறேன், பதிலாக கூண்டில் இருக்கும் எனது ஜோடி புறாவை மட்டும் விட்டுவிடு என்று கூறியது ஆண்புறா. எனக்கு குளிராக இருக்கிறது, முதலில் குளிரை போக்கிக் கொள்கிறேன், அப்புறம் மற்றதை பேசலாம் என்றான் வேடன். ஆண்புறா பறந்து சென்று உலர்ந்த குச்சிகளை கொண்டு வந்து வேடன் முன் போட்டு அதில் நெருப்பை பற்ற வைத்தது. நெருப்பில் குளிர் காய்ந்தான் வேடன். வேறு என்ன வேண்டும் என்று கேட்டது ஆண்புறா. எனக்கு பசியாக இருக்கிறது, ஏதேனும் கொண்டு வா என்று கேட்டான் வேடன். நானோ சிறிய பறவை, பெரிய ஆளுக்கு என்னால் உணவு தருவது என்பது இயலாத காரியம். அதனால் எரியும் நெருப்பில் நான் விழுகிறேன், விருந்தாக என்னை எடுத்துக்கொள் என்று கூறி எரியும் நெருப்பில் விழுந்தது. இதை கண்ட வேடன் அப்படியே அசந்து போனான். எனது முன்பிறவியில் நான் செய்த பாவத்தினால்தான் இப்பிறவியில் கொடியவனாக பிறந்திருக்கிறேன். அந்த ஒரு காரணத்திற்காகவே நான் நிச்சயம் நரகத்திற்கு தான் போவேன். ஆனால் இந்த புறாவோ தனது தியாகத்தால் சொர்க்கத்தில் இடம் பிடித்து விட்டது. அதனால் இந்த கணத்திலிருந்து நான் உலகில் இன்பம் எல்லாவற்றையும் துறந்து விட்டேன். இனி என்னை தூய்மை செய்து கொள்வேன் என்று கூறிய வேடன் தன் வில்லையும் அம்பையும் நெருப்பில் எறிந்தான். கூண்டில் இருந்த பெண்புறாவையும் வெளியே எடுத்து விட்டான். தனது கணவனாகிய ஆண்புறா நெருப்பில் எரிந்து கொண்டு இருப்பதை கண்ட பெண்புறா, என் ஆருயிர் துணையே, நெருப்பில் எரிந்து கொண்டு இருக்கும் போது நான் மட்டும் உயிரோடு இருந்து என்ன பண்ணப் போகிறேன் என்று கூறிக்கொண்டே அதுவும் நெருப்பில் விழுந்தது. வேடன் தனது கொடிய செயலை விட்டுவிட்டு ஒரு சந்நியாசியைப் போல வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஒரு இடத்தில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் பாய்ந்தான். இவ்விதம் தன் பாவத்திற்கு பிரயாசம் செய்த அவன் சொர்க்கத்தை அடைந்தான். கருத்து: பாவத்திற்கு பிரயாசம், சொர்க்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.